ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில் ஒவ்வொரு ரொட்டீன் வாழ்க்கை ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதையெல்லாம் நினச்சி எப்போவுமே கவலைப்படக்கூடாது. எல்லா பாதையும் கடந்து ஒரு நாள் வருவோம்னு சொல்லிட்டு நம்பிக்கை வேணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்பிக்கைன்னு சொல்கிறது மெயினான விஷயம் என்னென்னா தன்னம்பிக்கை தான் ஃப்ரெண்ட்ஸ். தன்னம்பிக்கை இருந்தாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையும் கடந்து வந்துடலாம். மொத்தத்தில் நம்ம எப்போவுமே ஃப்ராங்காக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். மற்றவங்க எல்லாத்துக்கும் உண்மையாக இருக்கணும். மற்றபடி பொய் சொல்லக்கூடாது. பொய் சொல்லாமல் இருந்தாலே நம்ம நிறைய விஷயங்களை கடந்து வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பொய் நம்ம வாழ்க்கையில் எப்போவுமே பேசணும் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்றுக்கு பொய் சொல்ல ஆரம்பித்தா நம்ம நிறைய விஷயங்களுக்கு பொய் சொல்லணும் ஃப்ரெண்ட்ஸ். பொய்யே சொல்லாமல் இருந்தோம்னா அதை விட பெஸ்ட்டு எதுவும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். கடந்து வர பாதையில் நல்லது கெட்டது எல்லாத்தையும் கடந்து வரும் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு நிறைய பேர் பாடம் கற்றுக் கொடுத்துட்டு போயிருப்பாங்க. அவங்கள நினைவில் வச்சுக்கணும். ஆனால் அவங்கள பின்தொடரக்கூடாது. பின்ன அது போக கஷ்ட நஷ்டம் எல்லாத்தையும் கடந்து வரதான் ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க்கை. சொல்லப்போனால் பெண் குழந்தைங்களோ ஆண் குழந்தைங்களா இருந்தாலும் கண்டிப்பாக அவங்க கையில் ஒரு டிகிரி இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அவங்ககிட்ட படிப்புன்னு ஒரு ஆயுதம் இருந்தால், ஒரு டிகிரி இருந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க எந்த கட்டத்துலேயுமே ஏதோ ஒரு நிலைமையிலங்கிட்டே அவங்க வேலைக்கு போய்கிட்டே சாப்பிட்டுக்கலாம். யாருக்காகவும் எதுக்காகவும் பயப்படக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். என்னை பொறுத்த வரைக்கும் பயங்கிறது பெரிய கோலத்தனம்னு நினைப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் எப்போவுமே பயம் இல்லாமல் வாழணும். யாரையுமே எதிர்த்து பேச கற்றுக்கணும். கொஷின் கேட்கணும் ஃப்ரெண்ட்ஸ். யார்கிட்டே இருந்தாலும். இப்போ வளர்கிற குழந்தைங்களுக்கு நான் ஒரே விஷயந்தான் சொல்கிறேன். எப்போவுமே யாராவது ஏதாவது ஒரு விஷயங்களை சொன்னால் டக்குன்னு புரிஞ்சுட்டு அவங்க சொல்கிறது உண்மைன்னு நம்ம எப்போவுமே கேட்கக்கூடாது. ஏன் இந்த வார்த்தையை நீங்கள் பயன்படுத்தினீங்க, ஏன் இதை சொன்னீங்க அப்படின்னு நம்ம அவங்ககிட்ட கொஷின் கேட்கணும். கொஷின் கேட்க நம்ம தவறிட்டோம்னா அது நல்லா இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். அந்த லைஃபு யாராக இருந்தாலும், பெரியவங்களாக இருக்கட்டும் சின்னவங்களாக இருக்கட்டும், உங்களுக்கு ஒரு விஷயங்களை எடுத்து சொல்கிறாங்கன்னா நம்ம அவங்ககிட்ட திருப்பி இந்த வார்த்தைகள் ஏன் நீங்கள் பயன்படுத்தினீங்க, இந்த வார்த்தையில் எவ்வளோ அர்த்தங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்ககிட்ட எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், உங்களுக்கு ஒருத்தர் ஒரு விஷயத்தை உட்காந்து சொல்லிக் கொடுக்குறாங்கன்னு நீங்கள் அவங்ககிட்ட திருப்பி கொஷின் கேட்கணும் ஃப்ரெண்ட்ஸ். திருப்பி கொஷின் கேட்காம நீங்கள் அந்த விஷயத்தை அப்படியே பூர்ணமாக அவங்க ஏதோ சொல்கிறாங்கன்னு சொல்லி நீங்கள் கேட்கக்கூடாது. அது உங்களுக்கு கொஷின் கேட்க தான் உங்கள் அறிவு பெருகும். உங்களுக்கு அறிவு மெச்சூர்டு வரணுன்னா நீங்கள் கொஷின் திருப்பி கேட்கணும். யாரையாக இருந்தாலும் இவங்கள எதிர்த்து கொஷின் கேட்கலாமா, அவங்கள எதிர்த்து கொஷின் கேட்கலாமான்னு இல்லை. உங்களுக்கு ஒரு விஷயங்களை கற்றுக் கொடுக்குற யாராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறவங்கள நீங்கள் கொஷின் கேட்கணும். மற்றபடி மனிதர்கள்னால் பலவித பீப்புள்ஸ் இருப்பாங்க. பீப்புள்னால் எப்படி வேணாலும் பேசுவாங்க. அதையெல்லாம் நம்ம கண்டுக்கூடாது. பின்ன அது போக நம்மளை உட்கார வச்சு யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு விஷயங்களை சொன்னாலும் நீங்கள் உங்ககிட்ட எப்போவுமே கேட்க பழகிக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். சில விஷயங்கள் கேட்காமையே போயிட்டிங்கன்னா உங்கள் பக்கம் தரப்பு நியாயம் இருக்கிறது மற்றவங்க இல்லைன்னு சொல்லிடுவாங்க. எப்படி ஒரு பழமொழி இருக்குது, அழுத குழந்தைக்கு தான் பாலுன்னு சொல்கிற மாதிரி எப்போவுமே அழுகிற குழந்தைங்களுக்கு தான் பாலாகவும் கிடைக்கும். திருப்பி நம்ம பேச பேச தான் நம்ம அறிவாகுது பெருகும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அறிவு பெருக்கம் அடையணும்னா நம்ம பேசணும் ஃப்ரெண்ட்ஸ். திருப்பி ஒருத்தர்கிட்ட கொஷின் கேட்கணும். பின்ன அது போக ஒரு 4 பேர் கூடியிருக்கிற இடத்துலையும் நீங்கள் பேசணும். பேசாமே நீங்கள் உம்முன்னு உட்காந்துட்ருக்கூடாது. 4 பேர் இருக்காங்கன்னா, இவங்க என்ன நினைப்பாங்க, அவங்க என்ன நினைப்பாங்கன்னு நினைக்கக்கூடாது. உங்கள் தரப்பு விஷயங்களை நீங்கள் பேசணும். நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி, அது அவங்க எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி, அது அவங்கவுங்க இஷ்டம். அது எடுக்கிறவங்கள பொறுத்து இருக்குது. நீங்கள் பேசணும். பேசாமல் அமைதியாக அந்த இடத்துல வரக்கூடாது. நீங்கள் பேசும்போது தான் உங்கள் பக்கம் இருக்கிற நியாயம் சரிவர மற்றவங்களுக்கு புரிய வரும். அது போக யாரோ ஒருத்தர் ஏதாவது சொன்னால் டக்குன்னு அவங்ககிட்ட எடுத்தெறிஞ்சு நான் பேசினது தப்பு தான் அப்படின்னு சொல்லி நீங்கள் அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்கக்கூடாது. நான் பேசினது எந்த விதத்தில் தப்பு, அதை நீங்கள் எனக்கு கொஞ்சம் புரிய வைங்க அப்படின்னு கேட்கணும். ஒவ்வொரு விஷயத்துக்கும் நீங்கள் கோழையாக இருந்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் மேலேயே வர முடியாது, ஜெயிக்கவும் முடியாது. பீப்புளை பொறுத்த வரைக்கும் நிறைய பீப்புள் இருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி. அதனால் அதையெல்லாம் நினச்சி நம்ம வருத்தமும் படக்கூடாது. ஏன்னா அவங்க அப்படி இருந்தால் தான் இந்த உலகம் பலவிதம். அதில் மக்கள் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி. அதனால் அதை நம்ம பெருசு பண்ணக்கூடாது.
பெருசு பண்ணி நம்ம எப்போவுமே பெருசு பண்ணி பேசக்கூடாது. அது போக வந்துட்டு உங்கள் வீட்டில் யாராவது பெரியவங்க இருந்தால் நல்ல விதமாக பார்த்துக்குங்க. உங்கள் அப்பா அம்மா இருந்தால் நல்ல விதமாக பார்த்துக்குங்க. நீங்கள் வெளியால் பார்க்குறீங்களோ இல்லையோ, உங்கள் குடும்பத்தாரை நல்லா நேசிங்க. உங்கள் குடும்பத்தாரை நீங்கள் நேசிக்க தான் உங்களுக்கு கடவுள் வந்து நல்வழிப்படுத்துவார். கடவுள் நல்ல விஷயங்களெல்லாம் கொடுப்பாருன்னா அருள் கொடுப்பாரு. நீங்கள் நல்லா இருக்கிறதுக்கு முதல் மெயின் காரணமே உங்கள் குடும்பம்தான். உங்கள் குடும்பம் நல்லா இருந்தால் நீங்கள் நல்லா இருப்பீங்க. குடும்பங்கிறது என்ன ஃப்ரெண்ட்ஸ், ஒரு எல்லாத்துக்கும் குடும்பம் இருக்குது. சொல்லப்போனால் ஒரு பறவைகளுக்கு குடும்பம் இருக்குது, ஒரு மனிதர்களுக்கு குடும்பம் இருக்குது, ஒரு விலங்குகளுக்கு குடும்பம் இருக்குது. இந்த உலகில் படைக்கப்பட்ட படைப்புகளுக்கு அத்தனைக்குமே ஒரு குடும்பங்கிறது இருக்குது. ஆக மொத்தத்தில் அந்த குடும்பத்தை நல்லா பார்த்தாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ். வேறு எந்த விஷயத்துலையும் நம்மளை வந்து செலுத்தாமல் நம்ம குடும்பம் உண்டு, நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டுன்னு இருந்தாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ். அதுவே சக்ஸஸ்க்கான முதல் படி என்னை பொறுத்த வரைக்கும். நான் அப்படி தான் நினைக்கிறேன். சக்ஸஸ்னால் என்ன ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வாழ்க்கையில் கடந்து வந்த பாதைகளை நினச்சி பார்த்தோம்னா சில நேரத்தில் ரொம்ப கவலையாக இருக்கும், சில நேரத்தில் ரொம்ப சிரிப்பாக இருக்கும். அந்த நிகழ்ச்சியை நினச்சி பார்த்தா, ஓ நம்ம இதெல்லாம் கடந்து வந்திருக்கோமா, நம்ம இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டுருக்கோமா அப்படின்னு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் லைஃப். ஆனால் யாருக்காகவும் எப்போவுமே வந்துட்டு கொலையாக மட்டும் இருந்துடாதீங்க. தைரியமாக எதிர்த்து யாரை வேணாலும் எந்த இடத்துல வேணாலும் கொஷின் கேட்க பழகுங்க. உங்களுக்கு தவறுன்னு பட்டால் கொஷின் கேளுங்க, கண்டிப்பாக கொஷின் கேளுங்க. யாராக இருந்தாலும் இவங்க எனக்கு தேவைப்படுவாங்க, நான் இவங்களை கேட்டால் இவங்க என்னை விட்டு போயிடுவாங்க அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. எந்த இடத்துலையா இருந்தாலும் நிற்க வச்சு கேளுங்க. பயமும் படக்கூடாது அதுக்காக நம்ம. மற்றபடி அந்த கொஷின் கேட்டால் அவங்க நம்மக்கிட்ட இருப்பாங்களோ இருக்க மாட்டாங்களோ, அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குமோன்னு மட்டும் நினச்சிக்காதீங்க. இருந்தால் இருக்க போனால் போகுது அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு அப்படின்னு நினச்சிக்கோங்க. எப்போவுமே ஃப்ராங்காக வெளிப்படையாக இருங்க. யாருக்காகவும் எதுக்காகவும் உங்கள் தன்மானத்தை விட்டு கொடுத்துறாதீங்க. தன்மானம் சொல்கிறது புரியுதில்ல ஃப்ரெண்ட்ஸ். எப்போவுமே அடுத்தவங்களுக்காக நம்ம தன்மானத்தை விட்டு கொடுக்கக்கூடாது. மதியாதார் தலைவாசல் மிதிக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்போவுமே. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு நான் ரொம்ப நாளாக சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இன்றைக்கி டைம் கிடச்சங்காட்டிக்கு இதை நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். மிக்க நன்றி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டதுக்கு.